ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பார்த்திபாஸ்ன்னு சர்ச் பண்ணாலே பார்த்திபாஸ் எஃப்எஃப் கிராண்ட் மாஸ்டர் வருது. அதை கிளிக் பண்ணால் நான் பார்த்திபாஸ் எஃப்எஃப் இங்கிலீஷ் சேனலில் போட்டால் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, நம்ம சேனலோட அப்டேட்டு, அப்புறம் நான் 3 சீசன் கிராண்ட் மாஸ்டர் போனேன், சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் போனேன், ப்ரூஃப் அதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் மேலே ஆகிடுச்சு நான் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு. திருப்பி போகணுமா, எப்படி ஐடியா வச்சுருக்கேன், என்ன இது, இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சோலோவாக சீசன் 21 தான் கிராண்ட் மாஸ்டர் போனேன், கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் 21 கிராண்ட் மாஸ்டர் சோலோவாக போனேன். 300 பேர் தான் ரீஜியனில் வந்து ஸ்டே பண்ண முடியும். நான் போயிட்டு நான் சோலோ ரேங்க் புஷிங் பண்ணப்போ என்னென்ன கேம் பிளேலாம் எடுத்தேன், நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் பழைய சேனலில். நல்லா சப்போர்ட் இருந்தது, நல்ல சப்போர்ட் தான், இங்கே சப்போர்ட் நல்லா இருந்தது. பட் ஆனால் இந்த அளவுக்கு கிராண்ட் மாஸ்டர் போய்ட்டு நான் புஷ் பண்ணி வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து இதில் வருமானம் எதுவும் பெருசாக கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ஆனால் சப்போர்ட் இருந்தது, வருமானம் இல்லை, சப்போர்ட் மட்டும் இருந்தது. அதனால் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சேனலை. கிட்டத்தட்ட ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான் இதுவும். என்னென்னா, மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன். நான் வந்து சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் போய்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டேன்னா நிறைய பேர் பார்த்தாங்க என் பழைய சேனலில். அப்புறம் ஒரு கட்டத்தில் டிலீட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் எடுக்கப்பட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, பிரியங்கா பாஸ் எஃப்எஃப்னு நம்ம ஃபேன் ஒருத்தவங்க வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட யூடியூப் சேனல்லேருந்து தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். என்னோடய யூடியூப் சேனல்லேருந்து எடுத்து அவங்க போட்டிருந்தாங்க முன்னாடி. இப்போ நான் வந்து எடுத்து ப்ரூஃபாக ஆட் பண்ணுறேன். நல்ல வேலை இதெல்லாம் இருக்கிறனால தான் எனக்கு ப்ரூஃப் இருக்குது. நான் சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கான ப்ரூஃபு பார்த்துருப்பீங்க. சீசன் 23 கிராண்ட் மாஸ்டர் போனது. அடுத்து சீசன் 24 கிராண்ட் மாஸ்டர் போனேன். அதுக்கு சேனலோட பேஜ் மட்டும்தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தது. பெரிய யூடியூபருக்கு மெசேஜ் பண்ணேன், அவங்கள்ட்ட சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்கு. சீசன் 24 அது அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க. இதே மாதிரி 3 சீசன் வந்து சோலோவாக கிராண்ட் மாஸ்டர் போயிருக்கேன். அடுத்து ஸ்குவாட் டியோவில் தான் கிராண்ட் மாஸ்டர் போகணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் கிராண்ட் மாஸ்டர் போன வீடியோவில். எனக்கு டியோவில் ஒரு வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போகணும், ஸ்குவாடில் ஒரு வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போகணும், சோலோவில் வந்து 3 வாட்டி கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன். இனி டியோ ஸ்குவாடில் மட்டும் தனியாக புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போன ஆசை அப்படின்னேன். அதுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேணும், ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நிறைய பேர் வேணும், நல்ல பிளேயராக. நான் எப்போ வேணால் ஆன்லைனில் போகிறப்ப எனக்கு புஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்குவாடு, நல்ல டியோ மேட் இருந்தால் இதில் புஷ் பண்ணி போகலாம். ஏன்னா சோலோவே போட்டு ஒரு மாதிரி இருக்குது. டியோ ஸ்குவாடு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் தான் என்னோடய ஐடியா. நீங்கள் நல்ல பிளேயரே, உங்கள் கூட விளாட்றதுக்கு யாரும் இல்லைனா எனக்கும் அதே பிரச்சனை தான். கூட விளாட்றதுக்கு யாரும் இல்லை. இந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் அப்செட் பண்ணுறேன், ஒன்றா ப்ளே பண்ணலாம் நல்ல பிளேயராக இருந்தால். இதுவே ஜோன் சர்வராக இருந்தால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவோட ஐடி சேனல்லே பார்க்கலாம். அதை எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஜோன் சர்வைவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் பரவாயில்ல, கூட இருந்து விளையாட்டுக்கு. அந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸை ரெக்வஸ்ட் கொடுங்க. நான் எத்தனை பேர் வரீங்க பார்த்துட்டு நல்ல பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நான் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கிட்டு கிராண்ட் மாஸ்டர் போய் காட்டுறேன். ஸ்குவாடு டியோவில் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் என் சேனலை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது. கமெண்ட்லன்னா பார்த்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க திருப்பி வாங்க கமெண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு. நீங்கள் முன்னாடி மாதிரி வீடியோ போடுறதில்ல அப்படின்னாங்க. முன்னாடி மாதிரி வீடியோ போடலாம், விளாட்றதில்ல, அவ்வளோதான். விளாட ஆரம்பித்தா வீடியோ போடலாம், ரொம்ப கம்மியாக தான் விளாண்டுருக்கிறது. சோலோ தான் போட்டு திருப்பி விளாண்டுட்டு இருக்க மாதிரி ஆகிடுச்சு. என்னென்னா டியோ ஸ்குவாடு வந்துட்டு யாருமே ஒன்றும் கரெக்டாக செட் ஆகலை. கிராண்ட் மாஸ்டர் போகிற மாதிரி அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நிறைய பேர் கேமை விட்டு போயிட்டாங்க. நான் 20,000 பேர் வச்சுருந்தேன். அது 20,000 பேர்த்துலேயே கண்டிப்பாக ஒரு 5,000 பேராவது கேம் விட்டு கண்டிப்பாக போயிருப்பாங்க. நான் பழைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன். இப்போ ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. நிறைய பேர் கேமை விட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு லெட்டு செகண்ட் லெட்டர்னா ரிட்டன் விட்டு, அப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை கொண்டு வர சொல்லிட்டு கொண்டு வராமல் நிறைய வருஷம் இழுத்துட்டு இருக்காங்க. அதனால் கொண்டு வந்தால் ஈச் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நிறைய பேர் விளாடுவாங்க. இந்த கேம் எனக்கும் பிடிக்காது தான். என்னென்னா டாப் அப் பண்ணுற பிளேயர் மட்டும் தான் நல்லா விளாட்ற மாதிரி கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. டாப் அப் பண்ணாதவங்க வந்து அடி வாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கன் ஸ்கின்னில் அன்ஃபேராக இருக்குது. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் திருப்பி ரிட்டர்ன் விட்டுற கூட ஒன்றும் இல்லை கைஸ். ட்ரெஸ்ஸு வந்து முக்கியம் இல்லை, கேம் பிளே மட்டும் தான் முக்கியம். எந்த ஒரு நல்லா விளாட்றோமோ அது மட்டும் தான் முக்கியம். அப்படி இருக்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸஸ்னால் ரிட்டர்ன் விட்டது வந்து பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அன்ஃபேராக இருக்குது. கன்ஸ்கின் வச்சுருந்தா மட்டும் தான் நல்லா விளாட முடியும், கன்ஸ்கின் இல்லைன்னா விளாட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதான் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே விளாண்டுட்டு வர பிளேயர்னால எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்த கன்ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வச்சு தான் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் கேமை. நானும் ஒரு நல்ல பிளேயர் அளவு ஒரு ஈக்குவலாக விளாட முடியும்.
ஒரு கன் ஸ்கின் வச்சுருக்க பிளேயர் எந்த மாதிரி விளாட்றாங்களோ அந்தளவு என்னால் ஈக்குவலாக விளாட முடியும். அந்தளவு கன் ஸ்கின்ஸும் ஓசியில் நிறையவே எனக்கு கிடச்சிருக்கு. நான் எடுத்து வச்சுருக்கேன். MP40 கூட இந்த டாப் கேமர் MP40 இருக்குது. நல்ல MP40 நல்லா அடிக்கும். இந்த கேம் டவுன் ஆகுறது, இந்த கேம் பேன் ஆகிறது எல்லாமே நான் வரவே இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேம் டவுன் ஆகட்டும், பேன் ஆகட்டும், என்ன வேணால் ஆகட்டும். நான் சேனலே டெலிவரி பண்ணிட்டேன். ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வியூஸ் வந்துட்டு இருந்தது. அந்த வியூஸ் வச்சு எதாவது பண்ணியிருக்கலாம். 12th வந்தோடனே ஃபுல்லாக கேமை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளார வந்தேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு வீடியோ ஏதோ போட்டேன். அதோட சரி 12th ஃபுல்லாக கேமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டடீஸ் பக்கம் போயிட்டேன். அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க்கு பக்கம் போயிட்டாங்க. இப்போ கேம் விளாட்றவங்க வந்து ரொம்ப கம்மி தான். கேமை பார்க்குற ஆடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இந்த கேமு டவுன் ஆகுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்கே பிடிக்காம தான் விளாண்டுருக்கேன். அன்ஃபேராக இருக்குது கேமு. கன் ஸ்கின் வச்சுருந்தா மட்டும் தான் நல்லா விளாட்ற மாதிரி. பப்ஜினா அந்த மாதிரி இல்லை. ஆனால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங்கில் நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் பார்த்திங்கன்னா அதிக ரேட்டிங் இருக்குது பப்ஜியை விட. நிறைய பேர் இதை கண்டுக்கலை, இந்த கன் ஸ்கின் இருக்கிறதுனா அன்ஃபேராக இருக்குன்னு. நிறைய பேர் வந்து இந்த லோ எண்ட் டிவைஸ்க்குனா இந்த கேம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு. ஓகே, ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பேக்ரவுண்டில் வர கேம் பிளே பாருங்கள். ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டேன், அவனும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். செம காமெடி. இந்த மாதிரி நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸு, நிறைய விஷயம், நிறைய கேம் பிளே எல்லாமே எடுத்து போடலாம். திருப்பி போகிறதுக்கு நான் ரெடி தான். சப்போர்ட் பண்ண நீங்கள் ரெடியா அதான் தெரியல. பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஒன்று சப்போர்ட் பண்ணுறீங்க. லைக் என்ன பார்க்குறேன், எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, வியூஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறேன். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் பழைய சேனலில் ஏன் வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, பார்க்குறவங்களுக்கு சும்மா என்டர்டைன்மெண்ட்டாண்டி வீடியோ போடுன்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன். நான் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு எனக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது பழைய சேனலில். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. ரொம்ப நாள் கழிச்சு கேமெல்லாம் பார்த்து கேம் பற்றினா பேசிகிட்டு இருக்கோம். சேனலோட அப்டேட்டு நான் சொல்லிட்டேன். சேனலில் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை. நல்ல பிளேயர்ஸ் கிடச்சாங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் போகலாம் டியோ ஸ்குவாடில். அதில் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு நம்ம வீடியோ போடலாம், வீடியோ கண்டென்ட் எடுக்கலாம். கொஞ்சம் சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம் இந்த வீடியோக்கு எந்த அளவு ரீச் இருக்குன்னு. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸில் நிறைய பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பார்க்கலாம் எந்த அளவு ஷார்ட்ஸில் வியூஸ் போகுதுன்னு. லாங் வீடியோவும் நான் போடுறேன். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம், அதை பொறுத்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஹியர், பார்த்திபன் யோசப். பாய்.